இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தை இந்த இடத்தில் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் இந்த மண்ணின் மைந்தன் நாராயண மன்னர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் வறுமையில் இருந்தாலும் சரி, என்னால் பல பிரச்சனைகள் என்னை சுற்றி இருந்தாலும் சரி, முதலில் என் மேல் புனையப்பட்ட அடிமை விலங்கு, என் மேல் தொடுக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய அடக்குமுறை பட்டியலினம். இந்த பட்டியலின விலங்கை உடைத்தே தீர்வேன் என்று ஒரு சபதமேற்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றி. என் அன்பு சொந்தங்களே, இந்த பட்டியல் முதலில் பேசுகிறோம். இந்த பட்டியலில் இருப்பதற்கு காரணம் யார்? இந்த பட்டியலில் இருப்பதற்கு நம்ம அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நம்மளை 36 சேர்ந்துட்டாங்க. சரிதான், 36 இருந்து இதே பட்டியலில் இருந்தது நாம் தான். ஏனென்றால் அப்பொழுது நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாம் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. காலத்தின் கட்டாயம், இந்த அனைத்து சமூகமும் அந்த ஒத்தை சொல்லை, எஸ்சி என்ற ஒத்தை சொல்லை வைத்து நம் மீது வைத்த அடக்குமுறை இனிச்சொல்லை கொண்டுதான் நம்ம வெகுந்திருந்தோம். இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று துடிக்கிறோம். கண்டிப்பாக இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் அன்பு சொந்தங்களே, இங்கு நடந்த இந்த வேலி தீயானது, இந்த வேலி தீ ஒவ்வொரு தேவேந்திரனும் அந்த தீயாய் மாறி இந்த அரசாங்கத்தை சுட்டெரித்தால் மட்டுமே நமக்கு பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாகும். பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த கூட்டத்தின் வாயிலாக முதலில் பட்டியல் வெளியேற்றம் ஏன் என்று இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இன்றும் பல பேருக்கு பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன என்று இன்னும் தெரியவே இல்லை கிராமங்களில். எனவே பட்டியல் வெளியேற்றம் என்ன என்பதை நாம் முதலில் அனைவருக்கும் விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நாம் வெற்றியடைய செய்ய வேண்டும். இன்னொன்று, இந்த சுந்தரபாண்டியம் இந்த இடத்திற்கு நாராயணன் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடத்தியது மிகப்பெரிய பெருமை. ஏனென்றால் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு விட்டுட்டு அன்று ஆங்கிலேயருடன் கைகோர்த்து யூசுப் கான் என்ற மருதநாயகம் இந்த மண்ணை நோக்கி வரும்போது வீர மன்னருடைய இந்த சுந்தரபாண்டிய இடத்தில் வத்ராப்பு பகுதியில் மட்டும்தான் தடுத்து நிறுத்தப்பட்டு அடித்து விலக்கி எடுக்கப்பட்டான். அந்த மாபெரும் பெருமை என் முப்பாட்டன் வெள்ளி காலாடியும் மாவீரன் புலித்தேவனும் வந்து தடுத்து நிறுத்தியவர்களே வத்ராப்பு என்ற சுந்தரபாண்டியம். இந்த இடத்தில் வைத்துத்தான் அவர் தடுக்கப்பட்டால் போரின் தோல்வியடைந்தான். இந்த வத்ராப்பு போரில் தான் முதல் சுதந்திர போராட்டம் விட்டுவிடப்பட்டது. எனவே முதல் அன்றே அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்த இனம் இந்த தேவேந்திர இனம். அன்றே ஜாதிகள் இல்லை என்பதை உணர்த்தியது மாவீரன் புலித்தேவன் வெள்ளி காலாடியின் கூட்டுப்படை. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டு கால கேப்பில் இவனுக்கு எல்லாம் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. இது எங்கிருந்து வந்தது? அரசியல் சூழ்ச்சி. அரசியல் சூழ்ச்சி சூழ்ச்சி என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இன்னும் நம்ம அரசியல்ங்கிற காலேஜில் எல்கேஜிலே சேரல. அரசியல்ங்கிற காலேஜில் இன்னும் நம்ம எல்கேஜில கூட சேரல. ஏன்னா அரசியல் என்பதை நம்மள வேற ஒரு சமூகமோ வேற ஒரு ஆதிக்க சக்தியில இயக்குறாங்க. அந்த இயக்கத்துக்குள்ள இன்னும் நம்ம மாட்டிக்கிட்டு துடிக்கிறோம். முதல்ல அந்த அரசியலை பழகுங்க. தயவு செஞ்சு அரசியல்ல நீங்க போறதுல எந்த தப்பு இல்லை. நான் உங்களை இந்த அரசியல் கட்சிக்கு வாங்க, அந்த அரசியல் கட்சிக்கு வாங்க சொல்ல மாட்டேன். உங்களை இந்த தேவேந்திரர்களாய் மதிக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு போங்க. அங்கே போய் வணக்கம் மாட்டியா அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு கேவலப்படாதீங்க. முதல்ல பிரசிடன்ட் எலெக்ஷன்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க. முதல்ல பிரசிடன்ட் எலெக்ஷன்ல தயவு செஞ்சு அரசியல் கொண்டு வராதீங்க. ஒரு பிரசிடன்ட் எலெக்ஷனா நம்ம ஒரு ஆட்சி கட்டிருக்காங்க, எல்லாம் நிக்கணும்னு சொல்றாங்க. எப்பா தயவு செஞ்சு சுந்தரபாண்டி அப்பெல்லாம் நிக்காதீங்கப்பா. உங்கள ஒரு 4 பேர் சொல்றீங்களா, வாங்க 4 பேர் சாவடிக்கு வாங்க உட்காருங்க, 4 பேர் பேர் எழுதி போடுவோம். இதுல 6 பேர் வந்தா தயவு செஞ்சு கட்சி ரீதியா நின்று நீங்க நாளைக்கு பிரச்சனை வேணாம். இந்த ஊரோட மண்ணின் மைந்தா நீங்க இன்னும் ஒரு ஆள் இந்த குழுக்கள் எடுத்தாச்சு ஜெயிச்சுட்டு போங்களேன். நீங்க தன்மான உள்ள தேவேந்திரா நீங்க முதல்ல பிரசிடன்ட் ஆகுங்க. அப்பயே அரசியல் நமக்குள்ள வந்துடும். அப்புறம் பட்டியல் வெளியேற்றங்கிறத இந்த அரசாங்கத்தை அசால்ட்டா நம்ம பரப்பி பார்த்துக்கலாம். அதான் சொல்றோம்ல, இந்த வேள்வி ஒரு மிகப்பெரிய நெருப்படையாய் தேவேந்திரன் மத்தியில் வந்தால் மட்டுமே ஜனநாயகத்துல நம்ம மிகப்பெரிய வேள்வி தீவை ஏற்றி இந்த தேவேந்திரன் ஒவ்வொரு மனதிலும் நெருப்பை கொடுத்தா மட்டும்தான் இவங்க பட்டியலிருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ளே பல பிரிவு பட்டியலிருந்து போனதான்னு ஒரு குரூப் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களை இதுவரைக்கும் நம்ம ஏதாவது தடுக்க முடியுதா? ஏன்னா மானங்கட்டவன எஸ்சி தாழ்த்தப்பட்டவன் எதிர்த்து நின்னா நீ மானங்கட்ட போய் நீதிப்ப நான் வேளாண் குடி ஊருக்கே உணவளிப்பேன் நான் ஏன் நிக்கணும் அப்படின்னு நம்மளால கேட்க முடியுதா?
சீர்த்தூர் கோயில்ல தேர் எனக்கு சொந்தம், பரிவத்தை எனக்கு சொந்தம், இருக்கக்கூடிய மாரியம்மா எனக்கு சொந்தம். ஆண்டாண்டு காலமா இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பாரம்பரிய மரபு கோயில் திருவிழா எல்லாமே தேவேந்திரனுக்கு சொந்தம். எங்க இருந்து நான் தாண்டப்பட்டவனானே?